18 வியூவர் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த குரோகி ஆண்டு சித்திரை புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். முதலாவது ஒரு பலனாக சிம்ம ராசிக்காரர்கள் அத்தனை பேருடைய மனதிலும் சந்தேகம் இப்ப வேறு ஊன்றி இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம். உங்களுடைய பார்ட்னரின் மேல, உங்களுடைய வேலை இடத்துல யாரோ ஒருத்தர் மேல இவ்வளவு நாள் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தேக உணர்வு இல்லையே, இப்ப ஏன் இவ்வளவு சந்தேகப்படுறோம், இப்ப ஏன் தேவையில்லாத விஷயத்துக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் பண்றோம், இது மாதிரி நாம இப்ப கொஞ்சம் பிடிவாதம்லாம் பிடிக்கிறோமே, இந்த தன்மையை சிம்மராசிக்காரர்கள் அனைவரும் உணர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் நிச்சயமான ஒரு விஷயம். இந்த இடத்துல மிக முக்கியமான முதலாவது பலன், கடந்த ஒரு சேனல்ல பேசுறப்ப ஒரு அமைப்பை பற்றி பேசியிருந்தேன். யாரோடு சேர்ந்து தொழில் ஆரம்பிக்க கூடாதோ அந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப நம்பிக்கையா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி அதனை வச்சே நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தீங்க. சிம்மராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் முதலாவது ஒரு பலனாக பாக்கெட்ல இருந்து உங்க காசை எடுத்து யாருக்கும் கொடுக்காதீங்க. இப்ப போகக்கூடிய பணம், இன்வெஸ்ட்மெண்டோ, உதவியா இருக்கீங்களோ, ஜாமீன்ல கொடுக்குறீங்களோ, ஏதோ ஒரு விஷயமோ, போன பணம் திரும்ப வராது அப்படின்றது தான் நிச்சயமான ஒரு பலன். சரி, நண்பர்களுக்கு உதவி செய்ய போறாங்க, அவருக்கு உதவி செய்ய போறாங்க, இவருக்கு உதவி செய்ய போறாங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு 2027 சிம்மராசிக்காரர்கள்லாம் பாருங்க, எப்படி அப்படியே பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு. ரொம்ப சிம்பிள்ங்க. எப்பொழுதுமே யாரோடு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடாதோ, யாருக்காக பணத்தை எடுத்து கொடுக்க கூடாதோ, யாரை வீட்டுக்குள்ள விடக்கூடாதோ, நட்பு வட்டாரத்துல யாரை நம்ப கூடாதோ, இது அத்தனையும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க சிம்மராசிக்காரர்கள். எது சரியாக வராதோ, எது 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து அஷ்டம சனியில உங்களை கவலைப்படுத்த போகிறதோ, அது மாதிரியான அத்தனை அமைப்புக்கான தொடர்பும் இப்ப இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்தாச்சு அப்படின்றது தாங்க உண்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு கான்பிடன்ஸ் அதிகமாக இருக்கும். சிம்மம் ஆளுமை, அந்த ஆளுமை திறன் இவ்வளவு நாள் உங்களுக்கு சாதகமா இருந்தது, இப்ப தப்பான முடிவு எடுக்க போறீங்கன்ற மாதிரியான விஷயம் தான். காதல் சார்ந்த அமைப்புகள்ல இப்போ ஒரு மாதிரி நெருடல் வந்துருச்சுல, இதுல நல்ல பலன்கள் சொல்ல முடியாதுங்க. நல்ல பலன் வேணும்னா 2027 பிறகு வேணா நல்ல பலன்கள் இருக்கும். அது வரைக்கும் எப்பொழுதும் மூன்றாவது நபரின் தலையீடு அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்குங்க. பருவ வயதுல படிப்பு சார்ந்த அமைப்புல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்பொழுது படிப்பில் நிச்சயமான கவனம் சிதறல்கள், நோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சில பிரச்சனைகள் வருங்க. உடல் சார்ந்த அமைப்புகள், நோய், அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்குமே இது பொருந்தும். நிச்சயமாக நோய் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். அரசு சார்ந்த அமைப்புகள்ல இப்பொழுது ஏதாவது விரோதம் இருக்கு அப்படின்னா இது இன்னமும் தொடரும் அப்படின்னே சொல்லிடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அகல கால் வைக்காதீங்க. நண்பர்களோடு சேர்ந்து தொழில் பண்ண போறான்னு இறங்கக்கூடிய எல்லாருக்கும் இப்போ ஆல்ரெடி அந்த சர்க்கிள் இருக்குங்க. ஆனாலும் இல்ல, தேறி வந்துடலாம். ஏன்னா உங்களுக்கு இப்பொழுது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சற்று பேராசையை தூண்டக்கூடிய அமைப்புல கூடுதல் பணிச்சுமையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இப்ப எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே எப்பொழுதும் ஒரு எரிச்சலான மனநிலையில இருக்கீங்க. வாழ்க்கை எங்க போகும், இன்னும் அஷ்டம சனி தொடங்கல, ஆனா நெகட்டிவான பலன் இவ்வளவு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா அடுத்த வருடம் என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்றது தாங்க ஒரு ஜோதிடரோட கதை. ஒரு ஜோதிடரோட ஒரு பொறுப்பு. உங்களுக்கு ஆறுதல் சொல்றதோ, உங்களை தட்டி தூக்கி தோல் கொடுக்கறதோ நிச்சயமாக ஜோதிடருடைய தொழில், வேலை இல்லை. இந்த இடத்துல எங்கெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், பணத்தை பாக்கெட்ல இருந்து எடுக்காதீங்கன்னு சொல்லியாச்சு, வீட்டுக்குள்ள மூன்றாவது நபரை விடாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு, இருக்கிற வேலையை மாத்தாதீங்க. இப்ப என்ன நடக்கும், வேலை இடங்கள்ல சில மாற்றங்கள் இருக்கும். இந்த மாற்றங்கள் பரவாயில்லையா இருக்கும். 2025 மேலதான் அது கொஞ்சம் சிக்கலாக மாறக்கூடிய தன்மை. அதனால இப்பொழுது வேலை மாற்றத்தை நீங்களா ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது, நீங்களா வேலையை விடாம இருக்கக்கூடிய தன்மைகள், வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல சற்று கவனமாக இருக்கிறது, அந்த தூரமாக இரவு நேரத்துல போறது, தேவையில்லாத இல்லீகலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் உங்க மேல ஒரு கண்ணு வந்துருச்சு அப்படின்றத நிச்சயமா நினைச்சுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்க சாதிச்ச விஷயங்கள் எல்லாம் போகி இப்போ ஒரு 2.5 வருடம் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு. வாழ்க்கையில உங்களை சுத்தி எல்லாரும் எப்படிப்பட்டவங்க, பணம்னா என்ன, வாழ்க்கைனா எப்படிப்பட்டது, நண்பர்கள் எப்படியெல்லாம் உங்களை தாக்குவாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, கத்துக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இங்க பாதுகாப்பாக இருங்க. கணவன் இப்பொழுது சில தேவையில்லாத தொடர்புல இருக்காரு, மனைவி இப்பொழுது சில தேவையில்லாத தொடர்புல இருக்காங்க. இங்க சொல்லக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்ற அமைப்புகள்ங்க. நிச்சயமாக எல்லாரும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை தான் இங்க பலனா சொல்லிட்டு இருக்கேன். அத்தனையிலும் மிகுந்த பாதுகாப்பா இருக்கிறது, நட்பு வட்டாரத்துல மிக முக்கியமாக பாதுகாப்பா இருக்கிறது, பணத்தை உங்க பாக்கெட்ல இருந்து எடுக்கிற விஷயங்கள்ல மிகுந்த பாதுகாப்பா இருக்கிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த 3 வருடத்துக்கு தேவையான ஒரு பலனாக இருக்கும். நிச்சயமாக இந்த வருடம் சற்று சுமாரான அமைப்பு. தொழில் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்றதுனால வேலை தொழில் அமைப்புகள் ஓரளவுக்கு சங்கடம் இல்லாம இருக்கும் அப்படின்றது தான் பலன். அதே நேரத்துல அஷ்டம சனியில் சனியின் தாக்கமே ஓங்கி இருக்குன்ற நிலையில நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் சற்று அதிக கவனமாக இருங்க அப்படின்ற விஷயம் தான். வேலை தொழில் இடங்கள்ல கூட யாரையும் நம்பாதீங்க. உங்களை பத்தி பின்னாடி புரணி பேசுறவங்களே அவங்க தான். சரிங்களா?
சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 2025 ஒரு சுமாரான பலனாக இருக்கும். இப்பயே அதற்கான ஆரம்பங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்றதே இந்த சித்திரை புத்தாண்டு பலன்களாக இருக்கும்.